ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக ஒரு சிமிலி உருண்டை தான். நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு, ஹெல்த்தியானது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. டேஸ்டியான ஃபுட்டும் கூட, வாங்க பார்த்துடலாம். ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடை தட்டுறதுக்கான பதத்தில் நம்ம மாவு பிசைஞ்சிக்கிறோம். இந்த பக்கம் வந்து வேர்க்கடலையும் ஒன் சைடு வறுத்துட்ருக்கோம். அடையும் தட்டி ஒரு பக்கம் ராகி அடையும் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடையை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். சுட்டு எடுத்த அடையை வந்து ஒன் பை ஒன்னாக அடை வந்து சுட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு வச்சுருங்க. மீடியம் சூடில் இருக்கும்போதே பிச்சு போட்டுருங்க. எள்ளியும் ஒரு பக்கம் வறுத்தாச்சு. நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கருப்பு எள்ளுலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேர்க்கடலை, வெல்லம் துருவி வச்சது, எள்ளு, ஏலக்காய், ராகி அடை நம்ம பிச்சு வச்சோம் இல்லையா குட்டி, அது வேர்க்கடலையும் இந்த மாதிரி நல்லா கொரன்னு நுணுக்கி எடுத்துக்கோங்க மிக்சர் ஜாரில். நெக்ஸ்ட்டு எள்ளையும் ஆட் பண்ணி நல்லா கொரன்னு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ராகியும் போட்டு இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேர்க்கடலை, எள்ளு எல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ராகியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து ஒன்று சேர நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிசைங்க. அந்த வெல்லத்தில் இருக்கிற அந்த கட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சி எல்லாமே நல்லா சமமாக மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம மறந்த பாரம்பரியத்தில் இதுவும் ஒன்று. இப்போல்லாம் நிறைய பேர் இதை வந்து செய்கிறதும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்டியான ஃபுட்டும் கூட. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டிஷ்ஷோட இன்னொரு நாள் பார்க்கலாம். தேங்க்யூ.